வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்டிமேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ்டிமேஷனில் இன்றைக்கி அடுத்த ஷார்ட் பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத இன்றைக்கி கிளாஸில் பார்க்கலாம். அது ரிலேட்டடான ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துடலாம். The unit of measurement in the estimation for reinforcement of RCC work is dash. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் RCC ஒர்க்கு, RCC ஒர்க்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எந்த யூனிட்டில் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யூனிட்ஸ் ஒவ்வொரு குவான்டிட்டிக்கும் என்ன யூனிட்ஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கு இந்த எஸ்டிமேஷனை பொறுத்த வரைக்கும். இதுலேருந்து கண்டிப்பாக 2 கொஸ்டின் இல்லாட்டி 3 கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ பார்க்கக்கூடிய எல்லா குவான்டிட்டிஸும் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நீங்கள் படிச்சுக்கிட்டாலே போதும். கண்டிப்பாக இதுலேருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். அப்போ என்ன அப்படின்றத பார்க்கலாம். பர்டிகுலர்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ், என்னென்ன ஐட்டம்ஸுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ரோல்டு ஸ்டீல் ஜாய்ஸ்டிக் யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவிண்டாலில் சொல்லுவோம். ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பார், ரைன்ஃபோர்ஸ்மெண்ட் எங்கே வந்துருச்சு அப்படின்னாலும் அங்கே நம்ம என்ன யூனிட் எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு குவிண்டால் எடுத்துடலாம். அதான் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பாரோட யூனிட் குவிண்டால். அதுக்கப்புறம் பைண்டிங் ஆஃப் ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு யூனிட் பார்த்தோன்னா குவிண்டால். ஃபேப்ரிகேஷனுக்கு ஹாஸ்டிங் ஆஃப் ஸ்டீல் ஒர்க்குக்கு பார்த்தோன்னா அதோட யூனிட் குவிண்டால். ரிவர்ஸுக்கு என்ன யூனிட் பார்த்தோன்னா குவிண்டால். போல்ஸு நட்ஸுக்கெலாம் யூனிட் என்ன பார்த்தோன்னா குவிண்டால். அயன் ஒர்க்குக்கு குவிண்டால். ஜிஐ ஷீட்டுக்கு குவிண்டால். எந்த ஐட்டம்ஸ்க்குலாம் குவிண்டால் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அடுத்து ஸ்கொயர் மீட்டருக்கு பார்க்க போகிறோம். அப்போ என்னென்ன பர்டிகுலர் ஆஃப் ஐட்டமுக்கு ஸ்கொயர் மீட்டர் யூனிட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு டைல் ரூஃப்க்கு யூனிட் பார்த்தோன்னா ஸ்கொயர் மீட்டர். ஸ்லேட் ரூஃபிங்க்கு ஸ்கொயர் மீட்டர். டிம்பர் ரூஃபிங்க்கு ஸ்கொயர் மீட்டர். சீலிங்க்கு ஸ்கொயர் மீட்டர். ஷட்டரிங் அண்ட் சென்டரிங்க்கு ஸ்கொயர் மீட்டர். டேம்ப் ப்ரூஃப் கோர்ஸ்க்கு ஸ்கொயர் மீட்டர். ட்ரஃபிங் ஆர் லைனிங் ஆஃப் கெனாலுக்கு ஸ்கொயர் மீட்டர். வயர் நெட்டிங்க்கு ஸ்கொயர் மீட்டர். ஃபேப்ரிக் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்க்கு ஸ்கொயர் மீட்டர். சர்ஃபேஸ் ட்ரெஸ்ஸிங் ஆர் லெவலிங்க்கு ஸ்கொயர் மீட்டர். ஜாலி ஒர்க்குக்கு ஸ்கொயர் மீட்டர். வுட் ஒர்க் இன்டோர் அண்ட் ஷட்டர்ஸ்க்கு ஸ்கொயர் மீட்டர். சாயிங் ஆஃப் டிம்பர் ஸ்கொயர் மீட்டர். பார்ட்டிஷன் வுட் ஒர்க் பார்ட்டிஷன்லேயும் ப்ளைவுட்டுக்கும் என்ன யூனிட் பார்த்தோன்னா ஸ்கொயர் மீட்டர். பிளாஸ்டரிங் யூனிட்னு பார்த்தோன்னா ஸ்கொயர் மீட்டர். பாயிண்டிங்க்கு ஸ்கொயர் மீட்டர். ஒயிட் வாஷிங்க்கு ஸ்கொயர் மீட்டர். டிஸ்டம்பரிங்க்கு ஸ்கொயர் மீட்டர். பெயிண்டிங் ஸ்கொயர் மீட்டர். கிளேசிங் பாலிஷிங்க்கு ஸ்கொயர் மீட்டர். கோல் தாரிங்க்கு ஸ்கொயர் மீட்டர். சிமெண்ட் காங்கிரீட் ரூஃப் டெரேசிங்க்கு ஸ்கொயர் மீட்டர். சிமெண்ட் காங்கிரீட் ஃப்ளோரிங்க்கு ஸ்கொயர் மீட்டர். டோர் அண்ட் விண்டோ சில்லுக்கு ஸ்கொயர் மீட்டர். அயன் கிரில் ஆர் டோருக்கு ஸ்கொயர் மீட்டர். லீன் காங்கிரீட் ரூஃப்க்கு ஸ்கொயர் மீட்டர். ஏசி ஷீட் ரூஃபிங்க்கு ஸ்கொயர் மீட்டர். ஹனிகோம் பிரிக் ஒர்க்கு ஸ்கொயர் மீட்டர். தின் பார்ட்டிஷன் வால்க்கு ஸ்கொயர் மீட்டர். ஹாஃப் பிரிக் ஒர்க்கு ஸ்கொயர் மீட்டர். ஜாக் ஆர்ச் ரூஃபிங்க்கு ஸ்கொயர் மீட்டர். ரூஃப் ஸ்லாப்க்கு ஸ்கொயர் மீட்டர். காங்கிரீட் ஜெஃப்ரைஸ்க்கு ஸ்கொயர் மீட்டர். ஃபார்ம் ஒர்க்கு ஸ்கொயர் மீட்டர். ரோலிங் ஷட்டருக்கு ஸ்கொயர் மீட்டர். கொலாப்சிபிள் டோருக்கு ஸ்கொயர் மீட்டர். ஸ்டீல் டோருக்கு ஸ்கொயர் மீட்டர். சோல்டிங்க்கு ஸ்கொயர் மீட்டர். டடோக்கு ஸ்கொயர் மீட்டர். இது எல்லாமே இந்த பர்டிகுலர் ஐட்டமுக்கு இதுதான் ஸ்கொயர். அந்த ஒவ்வொரு பர்டிகுலர் ஐட்டமுக்கும் என்ன யூனிட் பார்த்தோன்னா ஸ்கொயர் மீட்டர். இந்த ஸ்கொயர் மீட்டர் எதுக்கெல்லாம் எந்த பர்டிகுலர் ஐட்டம்ஸுக்கெல்லாம் ஸ்கொயர் மீட்டர் யூனிட்டாக வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். அதுக்கடுத்து மீட்டர் பார்க்க போகிறோம். எந்த பர்டிகுலர் ஐட்டத்துக்கு மீட்டர் யூனிட்டாக வந்திருக்கு அப்படின்றது பார்க்க போகிறோம். அதில் க்ரூட்டிங் ஆஃப் கிராக்ஸ் ஆர் ஜாயின்ட்ஸுக்கு யூனிட் என்னென்னு பார்த்தோன்னா மீட்டர். சப்ளை ஆஃப் பைப்ஸுக்கு மீட்டர். ஸ்கர்ட்டிங்க்கு மீட்டர். கார்னேஸ்க்கு மீட்டர். ரெயிலிங்க்கு மீட்டர். வெல் சிங்கிங்க்கு மீட்டர். பைல் டிரைவிங்க்கு மீட்டர். கேஸ்ட் அண்ட் பைப்புக்கு மீட்டர். கோப்பிங்க்கு மீட்டர். இதெல்லாம் அதை மீட்டர்லேயும் கொடுப்பாங்க, சில சமயம் ரன்னிங் மீட்டர்லேயும் வந்துருக்கும். அதனால் ரெண்டுமே சேம் தான். ரன்னிங் மீட்டர்னாலும் சரி, மீட்டர்னாலும் சேம் தான். இதெல்லாம் இந்த பர்டிகுலர் ஐட்டத்துக்கு மீட்டர் யூனிட். அடுத்து சிமெண்ட்டை நம்ம எதில் சொல்லுவோம்னு பார்த்தோன்னா பேக்ஸில் சொல்லணும். பிரிக்ஸை எதில் சொல்லணும்னா நம்பர்ஸில் சொல்லணும். பெயிண்ட்டையும் வார்னிஷையும் எதில் சொல்லணும்னா லிட்டர்ஸில் சொல்லணும். அடுத்து கியூபிக் மீட்டர் எந்தெந்த பர்டிகுலர் ஐட்டத்துக்கு கியூபிக் மீட்டர் யூனிட்டாக வந்திருக்கு அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸ்டோன் ஒர்க்குக்கு யூனிட்னு பார்த்தோன்னா கியூபிக் மீட்டர். டோர்ஸ் அண்ட் விண்டோ ஃப்ரேமுக்கு கியூபிக் மீட்டர். காங்கிரீட் சிமெண்ட் காங்கிரீட் லிண்டலில் பார்த்தோன்னா அதுக்கு கியூபிக் மீட்டர். சிமெண்ட் காங்கிரீட் பெட்ஸில் பார்த்தோன்னா கியூபிக் மீட்டர். ஆர்சிசி ஸ்லாப்பு சன்ஷேடுக்கெலாம் கியூபிக் மீட்டர். குவாரிங் ஸ்டோன் குவாரிங் பண்ணுறதுக்கு கியூபிக் மீட்டர். எர்த் ஒர்க் எக்ஸ்கவேஷன் பண்ணுறதுக்கு கியூபிக் மீட்டர். காங்கிரீட்டிங்க்கு கியூபிக் மீட்டர். பட்லிங் கியூபிக் மீட்டர். ஃபவுண்டேஷனில் எர்த் ஒர்க் பிரிக் ஒர்க் பண்ணுறதுக்கு கியூபிக் மீட்டர். ஸ்டோன் மேசன்ட்ரிக்கு கியூபிக் மீட்டர். பிளிந்த் ஃபில் பண்ணுறது ஃபவுண்டேஷன் ஃபில் பண்ணுறதுக்கெலாம் கியூபிக் மீட்டர். ஆர்சிசி ஒர்க்குக்கு கியூபிக் மீட்டர். ரெயின்ஃபோர்ஸ்டு பிரிக் ஒர்க்குக்கு கியூபிக் மீட்டர். பிளிந்த் சூப்பர் ஸ்ட்ரக்சருக்கு கியூபிக் மீட்டர். வால்ஸுக்கு கியூபிக் மீட்டர். ஆர்ச்சஸ்க்கு கியூபிக் மீட்டர். சிமெண்ட் காங்கிரீட்டுக்கு கியூபிக் மீட்டர். சன் ட்ரைடு பிரிக் ஒர்க் கியூபிக் மீட்டர். பிரிக் ஒர்க்குக்கு பொதுவாகவே பிரிக் ஒர்க்னாலே அது கியூபிக் மீட்டர் தான். வுட் ஒர்க்னா கியூபிக் மீட்டர்.
ஃப்ரேம்ஸு டோர்ஸு விண்டோஸுக்கெலாம் வந்து ஃப்ரேம்ஸ் பார்த்தோன்னா கியூபிக் மீட்டர். பிசிசி பிளெயின் சிமெண்ட் காங்கிரீட் வந்து ஃபவுண்டேஷன் ஃப்ளோரிங்க்கெலாம் வந்து அது கியூபிக் மீட்டர். லைம் காங்கிரீட் ரூஃபுக்கு வந்து கியூபிக் மீட்டர். ஸோ இந்த பர்டிகுலர் ஐட்டத்துக்கு கியூபிக் மீட்டர் வந்து யூனிட்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அடுத்து நம்பர்ஸு. ஸோ எந்தெந்த பர்டிகுலர் குவான்டிட்டிஸுக்கு நம்பர்ஸ் வந்து யூனிட்டாக வந்துருக்குன்னு பார்த்தோன்னா போர்ஹோல்ஸு. ஸோ வந்து அயனில் வந்து போர்ஹோல்ஸ் வந்து போடுறோன்னா அதில் வந்து என்ன யூனிட்னு சொல்லணும்னு பார்த்தோன்னா நம்பர்ஸில் வந்து டினோட் பண்ணுறோம். ஆர்னமெண்டல் பில்லர் கேப்ஸுக்கு வந்து யூனிட் வந்து நம்பரு. டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் எத்தனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோன்றது வந்து நம்பர்ஸில் வந்து சொல்லணும். லெட்டர்ஸ் ஃபிகர்ஸ்லாம் வந்து பெயிண்ட் பண்ணுறது வந்து நம்பர்ஸில். ட்ரஸ் வந்து நம்பர்ஸில் வந்து டினோட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் ஐட்டத்துக்கு நம்பர்ஸ் தான் வந்து யூனிட்டு. ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா முக்கியமான பர்டிகுலர் ஐட்டம். இந்த ஒவ்வொரு பர்டிகுலர் ஐட்டத்துக்கும் என்னென்ன யூனிட் அப்படின்றது கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். இது பேஸ் பண்ணி நம்மளுக்கு கண்டிப்பாக கொஸ்டின் அதிகமாக கேட்டே வந்து இருப்பாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான டாப்பிக்கில் இந்த டாப்பிக்கும் வந்து எஸ்டிமேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஆர்சிசி ஒர்க்குக்கு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து எந்த யூனிட்டில் வந்து மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்னாலே அது எந்த யூனிட்னு பார்த்தோன்னா குவிண்டலில் வந்து தான் சொல்லணும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி குவிண்டல் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இதே மாதிரி இது ரிலேட்டடான கொஷின்ஸ்லாம் வந்திருக்கு. அது என்னென்ன கொஷின்ஸ் அப்படின்றது வந்து பார்க்கலாம். வாட் இஸ் த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஃபார் ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்? ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு என்ன யூனிட் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு என்ன யூனிட்னு பார்த்தோன்னா குவிண்டல் தான் வந்து ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டோட யூனிட். ஸோ இப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் யூனிட்ஸ் இஸ் யூஸ்ட் இன் எஸ்டிமேட்டிங் ஆர்சிசி அண்ட் ஆர்பி ஒர்க்ஸ் ஆன் சைட்? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஆர்சிசி ஒர்க்குக்கும் ஆர்பி ரெயின்ஃபோர்ஸ்டு பிரிக் ஒர்க்குக்கும் என்ன யூனிட் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஆர்சிசி ஒர்க்குக்கும் ரெயின்ஃபோர்ஸ்டு பிரிக் ஒர்க்குக்கும் யூனிட் என்னென்னு பார்த்தோன்னா கியூபிக் மீட்டர்ஸ். இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் ஆர்சிசி அண்டு ஆர்பி ஸ்லாப் ரூஃப் ஆர்? ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஆர்சிசி ஸ்லாப் ரூஃபுக்கும் யூனிட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இதில் வந்து பார்த்தோன்னா ஆர்பி ரூஃப் ஸ்லாப்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கொடுக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த இடத்துல நம்ம கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்லை. பொதுவாக ஆர்சிசினாலும் ஆர்பி ஒர்க்ஸ்னாலும் அதுக்கு வந்து என்ன யூனிட்னு பார்த்தோன்னா கண்ணை மூடிட்டு வந்து சொல்லலாம் கியூபிக் மீட்டர். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆர்பி ஒர்க்ஸுக்கு ஆர்சிசி ஒர்க் வந்து அது எது கொடுத்தனாலும் சரி, ரூஃப்னாலும் ஃப்ளோர்னாலும் பிரிக் ஒர்க்னாலும் எது கொடுத்துருந்தாலும் சரி, அதுக்கு வந்து யூனிட் என்னென்னு பார்த்தோன்னா கியூபிக் மீட்டர் தான். ஸோ இப்போ ஆப்ஷன் பி கியூபிக் மீட்டர் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இஸ் பெர் ஸ்கொயர் மீட்டர் ஃபார் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங்? ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, எந்த யூனிட்டுக்கு இந்த நாளில் எந்த யூனிட் வந்து ஸ்கொயர் மீட்டரில் வந்து டினோட் பண்ணக்கூடிய யூனிட் பர்டிகுலர் வந்து எது, அந்த பர்டிகுலருக்கு எது வந்து ஸ்கொயர் மீட்டர் வந்து யூனிட்டாக வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நாளில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா அயன் ஒர்க்கு இது வந்து கியூபிக் மீட்டரு, பைண்டிங் ஆஃப் ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இதுவும் வந்து கியூபிக் மீட்டர், அதுக்கப்புறம் ஃபேப்ரிகேஷன் ஹாய்ஸ்டிங் ஆஃப் ஸ்டீல் ஒர்க் இது வந்து கியூபிக் மீட்டர். எது மட்டும் தான் வந்து ஸ்கொயர் மீட்டரில் வந்து சொல்லணும்னு பார்த்தோன்னா ஃபேப்ரிக் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டும் ஒயர் நெட்டிங்கும் தான் வந்து ஸ்கொயர் மீட்டரில் வந்து டினோட் பண்ணுவோம். ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் வந்து எதோட யூனிட்னு பார்த்தோன்னா கியூபிக் மீட்டரோட யூனிட். அடுத்த கொஸ்டின், த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் இஸ் பெர் குவிண்டால் ஃபார்? ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, பெர் குவிண்டாலில் எந்த பர்டிகுலருக்கு யூனிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த நாளில் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எதுன்னு பார்த்தோன்னா ஸோ வந்து கொலாப்சிபிள் கேட்டு, ரோலிங் ஷட்டர், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பேண்டிங் மெட்டல் ஒயர் நெட்டிங், இதில் மூணுமே வந்து எதில் சொல்லணும்னு பார்த்தோன்னா ஸ்கொயர் மீட்டரில் வந்து டினோட் பண்ணுவோம். ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஆர்சிசி ஒர்க் இது மட்டும் தான் வந்து குவிண்டாலில் வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ அப்போ ஆப்ஷன் டி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஆர்சிசி ஒர்க் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மெஷர்மெண்ட் ஆஃப் ஸ்டீல் கிரில் இஸ் டன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேஷ்? ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஸ்டீல் கிரில்ஸை வந்து எந்த டேர்மில் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா கியூபிக் மீட்டரா இல்லை ஸ்கொயர் மீட்டரா அந்த மாதிரி எந்த ஆப்ஷனும் வந்து கிடையாது. வால்யூம், ஏரியா, வெயிட், லென்த் இப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டீல் கிரில்ஸை வந்து எந்த மெஷர்மெண்ட்டில் வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்கன்னா அப்போ அது கரெக்டான ஆன்சர்னு பார்த்தா வெயிட்டில் தான் வந்து டினோட் பண்ணுவோம் இந்த ஸ்டீல் கிரில்ஸை. ஸோ அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து இந்த முக்கியமான இந்த பர்டிகுலர்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸாக அதோட யூனிட்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஃபுல் குவிண்டாலுக்கு ஸ்கொயர் மீட்டருக்கு கியூபிக் மீட்டருக்கு எல்லாத்துக்கும் வந்து தனித்தனியாக வந்து பார்த்தோம். அது ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. ஸோ அந்த டாப்பிக்கை வந்து நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த எஸ்டிமேஷனில் அடுத்த ஷார்ட் பாயிண்ட்ஸோட உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.